எங்க அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள், எல்லாருக்கும் அருமையா இந்த நாள் அமையணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்ப்பா. நீங்களும் வந்து உங்களோட வேலைகளை நல்லா சுறுசுறுப்பா பாருங்க. கல்பனா வந்து அவுட்ஃபிட் பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, இதான் இதானே சொல்ல போற? இதான் என்னோட அவுட்ஃபிட், இது நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்ல போறாங்க சந்தோஷ் சுப்ரமணியம் அப்பா மாதிரி ஆயிட்டீங்கன்னு. கண்டிப்பா. சரி, சுட சுட சாதம் ரெடியா இருக்கு. மத்தியானம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி தொக்கு. இது வந்து இந்த நல்லெண்ணெய் ஊற்றி செய்வாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து தேங்காய் துருவின பீன்ஸ் பொரியல். இது வந்து ஆம்லேட் போடணுங்கிற எண்ணத்தில் எங்கள் அம்மா பண்ணாங்க. ஆனால் இது வந்து முட்டை பொரியலாக மாறிடுச்சு. இது வந்து கதம்ப சட்னி. அப்போ இதுக்கு என்னவா இருக்கும்? தோசை, ஒரு எக் தோசை, ஒரு சாதா தோசை. இதான் இன்னைக்கு எங்கள் அம்மா பண்ணியிருக்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு பௌர்ணமிப்பா, பௌர்ணமி பூஜை எல்லாரும் வீட்டில் பண்ணுங்க. வராகி அம்மனுக்கு நானும் வீட்டில் பௌர்ணமி பூஜை வச்சிருக்கேன். நீங்களும் வந்து சாயங்காலம் கலந்துக்கோங்க. பூஜை வீடியோ போடுறேன். அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.